பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2வது மாதம் பிப்ரவரி மாதத்தை தேவன் காணும்படிக்கு நமக்கு கொடுத்த கிருபை தயவுக்காக மனதார நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவர் மகிமை உள்ள தேவன், அவர் மகத்துவமுள்ள தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் உன்னதமான தேவன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி விடுதலை நாயகன் நமக்குள்ளே இருக்கிற கிருமைகளுக்காக மனதார நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த 2வது மாதத்திலையும் பிப்ரவரி மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்து இருக்கிறோம். ஆம், அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் உண்மையுமாய் தேவனிடத்தில் அவரை நோக்கி பார்க்கிற யாராக இருந்தாலும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவரிடத்தில் அன்பு கூறுகிற அனைவருக்கும் தேவன் நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்த தேவன் இந்த 2026ஆம் வருடத்தில் ஆண்டவரே, இந்த 2வது மாதத்திலையும் கர்த்தர் உனக்கும் எனக்கு நன்மை செய்யும்படிக்கு எப்பொழுது நமக்குள்ளே வாசமாக இருக்கிறவர், வார்த்தையானவர், வல்லமையானவர், அபிஷேகநாதர் கூடவே இருக்கிறார். மனதார நன்றி செலுத்தலாமா? நாம் செபிக்கலாமா? மகா இரக்கமும் தெய்வம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்திற்காக ஆசீர்வதிக்கப்பட்ட 2வது மாதத்திற்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, இதை காண்கின்ற ஒவ்வொரு சனங்களும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களையும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புடுறோம். கர்த்தர் ஆண்டவரே உடைய அனாதி தீர்மானத்தினால உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ள எங்களை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்ட கிருபை தயவுக்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்யும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நம்ம சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேயோ. ஆமே. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.